சிரான் பாசிக்கோடு தொடர்புடையவர்கள் யார்? இவர்கள் என்ன செய்தார்கள்? இலங்கையினுடைய பாதாள உலகத்தில் இவர்களுடைய செல்வாக்கு என்ன? இப்படி சிரான் பாசிக் போட்டுக் கொடுத்திருக்கக்கூடிய அல்லது வாக்குமூலத்தில் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய அல்லது வாக்குமூலத்தினூடாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை தான் இன்றைய நாளில் நான் உங்களோடு பட்டியலிடப் போகிறேன். யார் இந்த சிரான் பாசிக்? கொழும்பு மாநகர சபையினுடைய ஒரு குப்பை அள்ளுகின்ற அல்லது கழிவகற்றுகின்ற ஒரு ஊழியராக செயல்பட்டவர். எப்படி இலங்கைக்கு போதைப் பொருளை விநியோகிக்கின்ற மிக முக்கியமான 5 நபர்களில் ஒருவராக மாறினார். பாதாள உலகத்தினுடைய தவிர்க்க முடியாத அடையாளமாக மாறினார். எப்படி பாதாள உலகத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு ராஜாவாக மாறினார். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த சில நாட்களாக இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய பெயர் சிரான் பாசிக். யார் இந்த சிரான் பாசிக்? கொழும்பு மாநகர சபையினுடைய ஒரு குப்பை அள்ளுகின்ற அல்லது கழிவகற்றுகின்ற ஒரு ஊழியராக செயல்பட்டவர். எப்படி இலங்கைக்கு போதைப் பொருளை விநியோகிக்கின்ற மிக முக்கியமான 5 நபர்களில் ஒருவராக மாறினார். பாதாள உலகத்தினுடைய தவிர்க்க முடியாத அடையாளமாக மாறினார். எப்படி பாதாள உலகத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு ராஜாவாக மாறினார். இப்படி நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. சிரான் பாசிக் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிரான் பாசிக் எப்படியாக இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்பது தொடர்பாக கடந்த நாட்களில் பேசியிருக்கக்கூடிய நிலை. இன்றைய நாளில் விசேடமாக ஒரு சில விடயங்களை பேசிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த சிரான் பாசிக் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார். அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். இலங்கை போலீசாரினுடைய அந்த விசாரணைகளில் யாரையெல்லாம் இவர் போட்டுக் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக விசாரணை என்று வருகிற போது வாக்குமூலங்களில் ஒரு சிலரை காட்டிக் கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்படியாக தனக்கு உடந்தையாக, தன்னுடைய கருப்பு பணங்களை வெள்ளையாக்குவதற்கு உடந்தையாக இருந்த அல்லது தனக்கு ஆதரவாக இருந்திருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை, குறிப்பாக 2 முக்கியமான அதிசக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளை பற்றிய தகவல்கள் கசிந்திருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் விரிவாக இந்த விவகாரங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த சிரான் பாசிக்கோடு தொடர்புடையவர்கள் யார்? இவர்கள் என்ன செய்தார்கள்? இலங்கையினுடைய பாதாள உலகத்தில் இவர்களுடைய செல்வாக்கு என்ன? இப்படி சிரான் பாசிக் போட்டு கொடுத்திருக்கக்கூடிய அல்லது வாக்குமூலத்தில் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அல்லது வாக்குமூலத்தினூடாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை தான் இன்றைய நாளில் நான் உங்களோடு பட்டியலிடப் போகிறேன். அப்படியாக வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வருகின்ற 5 பிரதானமான பாதாள உலக தாதாக்களில் இந்த சிரான் பாசிக்கும் ஒருவர். இந்த சிரான் பாசிக்கினுடைய போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு என்பது இலங்கையில் ஆழ வேரூன்றி இருந்து ஒரு பாதாள உலக கட்டமைப்பாகும். அந்த கட்டமைப்பு எப்படி இயங்கியது, இதிலே தொடர்புடையவர்கள் யார் என்கின்ற கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அப்படியாக வருகிற போது 2018ஆம் ஆண்டு முதல் துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வரக்கூடிய இவர் பில்லியன் கணக்கிலான படம், சொகுசு குடியிருப்புகள், தங்க மாளிகைகள், அது மாத்திரமில்லாமல் உலங்கு வானூர்திகளுக்கான உரிமம் என இவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறியிருக்கிறார். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இவர் தன்னுடைய சொத்துக்களை பினாமைகளினுடைய பெயரில் வகித்திருந்தார். ஆனால் அந்த பினாமைகளுக்கு தங்களுடைய 3 வேளை சோறு சாப்பிடுவதே மிக கடினமான ஒரு விடயம். அப்படிப்பட்ட பினாமைகள் கொழும்பு நகரின் பிரதான இடங்களிலே எல்லாம் சொத்துக்களை வைத்திருந்தார்கள் என்றால் பாருங்கள் எப்படி இவருடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது என்று. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கொழும்பு மெரைன் டிரைவ் பகுதியில் இருக்கக்கூடிய 13 உணவகங்கள் உட்பட இவரது பல சொத்துக்கள் பினாமைகளின் பெயர்களிலே வாங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இவருடைய போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலமாக ஈட்டப்படுகின்ற கருப்பு பணங்களை வெள்ளையாக்குவதற்கு முதலிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர் சிரான் பாசிக் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வருகின்ற வேளையில் அவர் தப்பி ஓடியிருக்கிறார். நாட்டில் இருந்து தப்பி ஓடியிருக்கிறார். தான் மாட்டிக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், சிரான் பாசிக்கினுடைய அந்த கருப்பு பணங்களை வெள்ளையாக்குவதற்காக மிகப்பெரிய அளவிலான தொகையை முதலீடு செய்திருக்கக்கூடியவர் இந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர். இவர் ஆரம்பத்திலே நியூசிலாந்து தப்பிச் சென்று அங்கே வாழலாம் என்று நினைத்திருக்கக்கூடியவர் தற்போது தாய்லாந்திலே தங்கியிருப்பதாகவும்
இவர் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இவர் தப்பி ஓடிய சில நாட்களில் இவருடைய மனைவியும் தப்பிச் சென்றிருக்கிறார். அதாவது அவருக்கு எந்த விதமான தொடர்பு இல்லாவிட்டாலும் அவரிடமிருந்து ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற சந்தேகத்தில் இந்த ஆசிரியர் தன்னுடைய மனைவியையும் வரவழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் தொடர்பான கண்காணிப்புகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே முக்கியமான கட்டங்களில் முக்கியமான சந்தர்ப்பங்களில் அவர்களும் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இலங்கை என்கின்ற ஒரு அழகான நாடு போதைப்பொருள் வலையமைப்பினால் சீரழிக்கப்படுகிறது. பாதாள உலக நடவடிக்கைகளால் மிக மோசமான அடைவுகளை பெற்றிருக்கிறது என்பது சொல்லக்கூடிய விடயமாகும். இப்படியாக வருகிற போது குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2 அரசியல்வாதிகள் தொடர்பாக. இலங்கையினுடைய மிக பிரபலமான 2 அரசியல்வாதிகள் சிரான் பாசிக் இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக பல மில்லியன்கள் பணம் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு ஒரு கட்சியினுடைய கூட்டம் 50 பேருந்துகளில் ஆட்களை ஏற்றி வருவதற்கான முழு செலவையும் இவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்களுக்கான உணவு, மதுபானம் மற்றும் ஊக்கத்தொகை இவை எல்லாவற்றையும் சிரான் பாசிக் வழங்கியிருக்கிறார் என்றால் பாருங்கள். பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் போதைப்பொருள் கடத்துவதனூடாக எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக மாறினார்கள். அவர்கள் நாட்டினுடைய அரசியலை கட்டுப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குகின்ற நிதி மூலங்களாக மாறியிருக்கிறார்கள். தப்பித்தவறி இவர் நிதி மூலம் வழங்கிய அல்லது நிதியுதவி வழங்கிய அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த நாட்டினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே நேரம் இன்னும் சில விடயங்களையும் சிரான் பாசிக் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கல்கிசி பகுதியில் இங்கு இருக்கக்கூடிய ஆல்டோ தர்மே, பட்டோவிட்டு அசங்கு, சாண்டோ போன்ற பாதாள உலக குழுக்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதில் ஆல்டோ தர்ம என்று சொல்லக்கூடிய அந்த பாதாள உலக குழு தான் கிரிக்கெட் வீரர் தனஞ்சய் டி சில்வாவினுடைய தந்தையினுடைய கொலையோடு சம்பந்தப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே பல பாதாள உலக குழுக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் தான் இந்த சிரான் பாசிக் என்பதனையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தெகிவளையில் இருக்கக்கூடிய சோல் பீச் ஹோட்டல் தன்னுடையது தான் என சிரான் பாசிக் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு பீச் ஹோட்டல், அதாவது கடற்கரை விருந்தினர் விடுதி தெகிவளை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய சொத்து மதிப்பை யோசித்து பாருங்கள். இது தன்னுடையது என அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதேபோல முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக்கும் திட்டம் இந்த சோல் பீச் ஹோட்டலிலே தான் தீட்டப்பட்டதாகவும் இதற்கு 250 கோடி ரூபாய் சிரான் பாசிக்கிடம் கேட்கப்பட்டதாகவும் ஊடகங்கள் கதை பேசிக் கொண்டிருக்கிறது. பணம் கொடுக்க மறுத்ததால் ஏற்பட்ட பிணக்காலையே இந்த ஹோட்டல் போலீசாரால் தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பண பரிவர்த்தனை எங்கு எல்லாம் சென்று முடிந்திருக்கிறது பாருங்கள். அதே போல குறிப்பாக இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சிரான் பாசிக்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இவர் தொடர்பான வங்கி பரிவர்த்தனைகள், தொலைபேசி உரையாடல்கள் தொடர்பாக இலங்கையினுடைய முக்கியமான 3 தொலைபேசி நிறுவனங்களுக்கும் அதே போல வங்கிகளுக்கும் கொழும்பு பிரதான மேஜிஸ்ட்ரேட் அசான் கைஸ் போதுரகம உத்தரவிட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் உடனடியாக இந்த பட்டியல்களை, பங்கு பரிவர்த்தனைகளை, இவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான தரவுகளை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிரான் பாசிக்கு நரகன்பெட்டி காவல் நிலையத்தில் இருந்து நடந்து அழைத்து செல்வதால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. இவர் நிறைய பேரை காட்டி கொடுத்திருக்கிறார். இவருக்கு எதிரான பாதாள உலக குழு இருக்கிறது. ஆகவே எப்போது வேண்டுமானாலும் இவர் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து இவருக்கு மிக பலமான பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இவரை பொறுத்தவரை இவர் எப்படியான குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர், எப்படியான குற்றக்குழுக்களோடு தொடர்புடையவர் என்று பார்க்கிற போது தாமர மற்றும் சஞ்சீவ கொலை வழக்கு விவகாரத்தில் இவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கக்கூடிய புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திலே நடந்த கனைமுல்ல சஞ்சீவனுடைய கொலையின் போது சட்ட புத்தகத்தை குடைந்து துப்பாக்கியை மறைத்து எடுத்துச் செல்ல உடந்தையாக இருந்த தாமரா என்று சொல்லக்கூடிய பெண் சட்டத்தரணி பற்றியும் குறிப்பிடப்படுகிறது. அவருக்கும் இவருக்குமான தொடர்பாகவும் பேசப்படுகிறது. அதே போல சாமிக்க உதார என்று சொல்லக்கூடிய வானொலி ஒலிபரப்பாளர் தொடர்பாக ஓமானிலே கைதாகி அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய சாமிக்க உதார என்று சொல்லக்கூடிய வானொலி ஒலிபரப்பாளர் பாதாள உலகம் பற்றிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய போதே இந்த மாஃபியாக்களோடு தொடர்பை வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல இலங்கையினுடைய பிரபலமான நடிகை பியூமி கம்சமாலை தொடர்பாக இவருக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் பியூமி கம்சமாலி
தனக்கும் சிரான் பாசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி மறுத்திருக்கிறார். பியூமியினுடைய உடலை வெண்மையாக்கக்கூடிய அந்த கிரீம் மூலமாகவே தான் செல்வம் ஈட்டியதாக பியூமி கம்சமாலி சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தான் வைத்திருக்கக்கூடிய டிபெண்டன்ட் ரக வாகனம் அது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவினுடையது என்று சொல்லியும் அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். எனக்கும் இந்த சிரான் பாசிக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். மறுபுறம் பார்க்கிற போது இலங்கையினுடைய நிழல் உலக மாஃபியா இந்தியாவினுடைய இப்ராஹிம் தாவூத் போல இலங்கையில் மிக விரிவடைந்து செல்வாக்கு மிக்கதாக மாறி இருக்கிறது. இவர்களுடைய செயற்பாடு என்பது ஒரு நிழல் அரசனுடைய கட்டமைப்பை எவ்வளவு கனவையாக வைத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இலங்கையில் வைத்திருந்திருக்கிறார்கள். இந்தியாவில் தாவூத் இப்ராஹிம் எப்படி செயற்பட்டாரோ அதுபோல தன்னுடைய வலையமைப்பை இங்கு சிரான் பாசிக் மிக கச்சிதமாக மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே நாட்டை அழிவு பாதையில் கொண்டு சென்ற நாட்டினுடைய இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை வீணடித்த இப்படியானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம். இந்த கைது நடவடிக்கையில் விடாப்பிடியாக இருக்கக்கூடிய அரசினுடைய நகர்வுகள் வரவேற்கத்தக்கது, எதிர் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் இந்த போதைப்பொருள் குற்றவாளிகள் கடந்த காலங்களில் கஞ்சிப்பானை எம்ரான் நீதிமன்றம் ஒன்றினூடாக பிணை விளங்கப்பட்டது போல் இல்லாமல் தண்டனைகளை நோக்கி நகர வேண்டும். இதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாகும். நன்றியுறவுகளின் நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்